இன்ஃபோடெயின்மென்ட்டுக்கு வரவேற்கிறோம். இன்று உலகின் மிக ரகசியமான மற்றும் இறுக்கமான கட்டுப்பாட்டில் உள்ள நாடுகளில் ஒன்றான வட கொரியாவை நாங்கள் பார்க்கிறோம். அன்றாட நடவடிக்கைகள் முதல் அடிப்படை மனித உரிமைகள் வரை வட கொரியாவில் சட்டவிரோதமான 25 விஷயங்கள் இங்கே உள்ளன. எண் 1. சர்வதேச தொடர்பு. சர்வதேச தொலைபேசி அழைப்புகள் அல்லது வெளிநாட்டு ஊடகங்களை அணுகுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. எண் 2. மத நடைமுறைகள். அரசு அனுமதித்த ஜூச்சேயின் வடிவத்தை தவிர வேறு எந்த மதத்தையும் பின்பற்றுவது சட்டவிரோதமானது. பைபிள், பகவத்கீதை அல்லது குரான் போன்ற மத நூல்களை வைத்திருப்பது சிறை அல்லது மரண தண்டனைக்கு வழிவகுக்கிறது. எண் 3. அனுமதியின்றி பயணம். வட கொரியர்கள் நாட்டிற்குள் சுதந்திரமாக பயணிக்க முடியாது. ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்ல அரசின் அனுமதி தேவை. எண் 4. அரசாங்கத்தின் விமர்சனம். அரசாங்கத்திற்கோ அல்லது அதன் தலைவர்களுக்கோ எதிரான எந்தவிதமான கருத்து வேறுபாடு அல்லது விமர்சனமும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது மற்றும் கடுமையான தண்டனைக்கு வழிவகுக்கும். எண் 5. வெளிநாட்டு திரைப்படங்கள் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது. வெளிநாட்டு திரைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அல்லது இசையை பார்ப்பது, வைத்திருப்பது அல்லது விநியோகிப்பது சட்டவிரோதமானது, குறிப்பாக தென் கொரியா மற்றும் மேற்கு நாடுகளிலிருந்து. எண் 6. எலக்ட்ரானிக் சாதனங்களை அங்கீகரிக்காமல் வைத்திருப்பது. வெளிநாட்டு ஊடகங்கள் அல்லது தகவல் தொடர்புகளை அணுகக்கூடிய அங்கீகரிக்கப்படாத மின்னணு சாதனங்களை சொந்தமாக வைத்திருக்கவோ பயன்படுத்தவோ குடிமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எண் 7. மேற்கத்திய பாணி ஃபேஷன். மேற்கத்திய பாணி ஆடைகள், சிகை அலங்காரங்கள் மற்றும் அணிகலன்கள் அணிவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஜீன்ஸ் மற்றும் சில சிகை அலங்காரங்கள் மேற்கத்திய சீரழிவின் அடையாளங்களாக பார்க்கப்படுகின்றன. எண் 8. வெளிநாட்டு இலக்கியங்களை படித்தல். வெளிநாட்டு புத்தகங்கள், பத்திரிகைகள் அல்லது செய்தித்தாள்களை வைத்திருப்பது அல்லது படிப்பது சட்டவிரோதமானது. வட கொரியாவில் கிடைக்கும் அனைத்து இலக்கியங்களும் பெரிதும் தணிக்கை செய்யப்பட்டுள்ளன. எண் 9. சொத்து உரிமை. தனியார் சொத்துரிமை தடை செய்யப்பட்டுள்ளது. நிலம், வீடு உள்ளிட்ட அனைத்து சொத்துக்களும் அரசுக்கு சொந்தமானது. எண் 10. அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறுதல். அரசாங்க அனுமதியின்றி புலம்பெயர்வது அல்லது நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பது சட்டவிரோதமானது மற்றும் கடுமையான தண்டனைக்கு வழிவகுக்கும். எண் 11. வெளிநாட்டு வானொலி நிலையங்களை கேட்பது. வெளிநாட்டு வானொலி ஒலிபரப்புகளுக்கு இசையமைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ரேடியோக்கள் அரசு நிலையங்களுக்கு முன்பே டியூன் செய்யப்படுகின்றன. எண் 12. அங்கீகாரம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல். ஒரு காரை சொந்தமாக வைத்திருப்பது அல்லது ஓட்டுவது என்பது உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் இராணுவ வீரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சலுகையாகும். எண் 13. இணைய அணுகல். உலகளாவிய இணையத்திற்கான பொதுவான அணுகல் தடை செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலான குடிமக்கள் குவான்மியோங் எனப்படும் இறுக்கமாக கட்டுப்படுத்தப்பட்ட உள்நாட்டு இன்ட்ராநெட்டை மட்டுமே பயன்படுத்த முடியும். எண் 14. வெளிநாட்டு கலாச்சார தாக்கம். கிறிஸ்மஸ், தீபாவளி, ரம்ஜான் கொண்டாடுவது அல்லது வெளிநாட்டு பிராண்டுகளை அணிவது உள்ளிட்ட வெளிநாட்டு கலாச்சார நடைமுறைகளில் ஈடுபடுவது அல்லது விளம்பரப்படுத்துவது சட்டவிரோதமானது. எண் 15. அரசியல் கட்சிகளை உருவாக்குதல். கொரியாவின் தொழிலாளர் கட்சியை தவிர வேறு அரசியல் கட்சிகளை உருவாக்குவது அல்லது சேருவது தடை செய்யப்பட்டுள்ளது. எண் 16. அங்கீகரிக்கப்படாத புகைப்படம். இராணுவ வசதிகள், கட்டுமான தளங்கள் அல்லது வட கொரியாவை எதிர்மறையாக சித்தரிக்கும் எதையும் புகைப்படம் எடுப்பது சட்டவிரோதமானது. எண் 17. ஓரினச்சேர்க்கையை வெளிப்படுத்துதல். ஓரினச்சேர்க்கை சட்டத்திற்கு புறம்பானது. கடுமையான பாலின விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. எண் 18. அனுமதியின்றி செல்லப்பிராணிகளை வைத்திருப்பது. அரசு அனுமதியின்றி செல்லப்பிராணிகளை, குறிப்பாக நாய்களை வைத்திருப்பது சட்டவிரோதமானது. எண் 19. தலைமைத்துவம் பற்றிய தனிப்பட்ட கருத்துக்கள். தலைமை பற்றிய தனிப்பட்ட கருத்துக்களை வெளியிடுவது சட்டவிரோதமானது. ஆளும் கிம் குடும்பத்திற்கு விசுவாசமும் மரியாதையும் கண்டிப்பாக அமல்படுத்தப்படுகிறது. எண் 20. வெளிநாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்துதல். வெளிநாட்டு பொருட்களை, குறிப்பாக தென் கொரியா, அமெரிக்கா அல்லது ஜப்பானில் இருந்து சொந்தமாக வைத்திருப்பது மற்றும் பயன்படுத்துவது சட்டவிரோதமானது. எண் 21. அங்கீகரிக்கப்படாத திருமணம். திருமணங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், மேலும் வெளிநாட்டினருடன் தொழிற்சங்கங்கள் குறிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளன. எண் 22. தனிப்பட்ட உரையாடல்கள். அரசாங்கத்தை விமர்சிக்கும் அல்லது தடை செய்யப்பட்ட தலைப்புகளை பற்றி விவாதிக்கும் தனிப்பட்ட உரையாடல்களில் ஈடுபடுவது கடுமையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். எண் 23. தேசிய கொடியின் தவறான காட்சி. தேசிய கொடியை தவறாக காட்சிப்படுத்துவது அல்லது அவமரியாதை செய்வது சட்டவிரோதமானது மற்றும் கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. எண் 24. விசுவாசத்தை காட்டுவதில் தோல்வி. ஆளும் ஆட்சிக்கு சரியான விசுவாசத்தையும் மரியாதையையும் காட்ட தவறினால் தண்டனை கிடைக்கும்.
எண் 25 வெளிநாட்டினருடன் அங்கீகரிக்கப்படாத தொடர்பு. சுற்றுலா பயணிகள் உட்பட வெளிநாட்டினருடன் அங்கீகரிக்கப்படாத தொடர்பு வைத்திருப்பது தடை செய்யப்பட்டுள்ளது மற்றும் கடுமையான அபராதங்களுக்கு வழிவகுக்கும். உங்களிடம் உள்ளது வட கொரியாவில் சட்டவிரோதமான 25 விஷயங்கள். உலகின் மிக அடக்குமுறை ஆட்சிகளில் ஒன்றின் கீழ் வாழும் மக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான யதார்த்தங்களை இது அப்பட்டமாக நினைவூட்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் தருவதாக கண்டால் இது போன்ற கூடுதல் உள்ளடக்கங்களுக்கு லைக், கமெண்ட் மற்றும் குழு சேர மறக்காதீர்கள்.